வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முந்தைய பயானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்பு மகள் ஃபாத்திமா மிகவும் கவலைப்பட்டார்கள். அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளை பார்த்து, கவலைப்படாதே அம்மா, உன்னுடைய தந்தையை எத்தகைய உயர்வான பொறுப்பை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கான் பாத்தியா? அப்படி என்றால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த பூமியின் மீது உள்ள குடிசைலாம் என்னாகுமா, வீடாக இருந்தாலும் கோபுரமான வீடாக இருந்தாலும் அங்கே இந்த சன்மார்க்கத்தை நுழைத்தே தீர்வான். கண்ணியமாகவோ அல்லது கேவலமாகவோ அம்மக்கள் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றே ஆக வேண்டும். இருளும் ஒளியும் பூமியின் மீது எங்கெல்லாம் வியப்பிக்குமோ அங்கெல்லாம் இந்த களிமா வியப்பித்தே தீரும் அப்படின்னு மக்களிடம் பேசிப்பட்டே இருக்கும் அப்படின்னு இந்த களிமா பற்றி சொல்லியிருக்காங்க. கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளை பார்த்து இவ்வாறு கூறினார்கள். அந்த களிமா என்ன களிமா? லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த களிமா தான் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு என்ன புரிந்திருக்கு அப்படின்னா, அல்லாஹுவின் தீனுக்காக இந்த பக்கம் தந்தைப்படும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள்தான் தாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஆறுதலாக இருந்தாங்க. தந்தைப்படும் கஷ்டங்களெல்லாம் நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருப்பாங்க. இந்த தீன் உலகமெங்கிலும் உள்ள குடிசையிலும் மாளிகைகளும் பேசப்படும். அன்று தனது அருமை மகளிடம் சொன்ன சுப செய்தி இன்று அல்லாஹ் புனித தப்லீக் வேலையின் மூலமாக கப்லு செய்துவிட்டான். சிறு வயதிலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுவின் தீனுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் உதவியாக ஆறுதலாக இருந்துள்ளார்கள். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாகும் அப்படின்னு இதில் நமக்கு தெரியுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு பதிவுடன் தகவல் கொண்டு வரேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.